தான் இருக்கு. என்ன தெரியுமா, என்ன பண்ணணுமோ அதை நாம பண்றோமா, சரியா தெளிவா திறம்பட முடிஞ்ச வரைக்கும் செய்யறோமா, என்ன பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சிங்க, என்ன பண்ணக்கூடாது நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும் நம்ம பண்ணல. இந்த 2 கேள்விக்கான பதில் தான் உங்க வாழ்க்கை. புரியுதா? இதை முதல்ல எழுதுங்க. என்ன வேணாம் எனக்கு, அதில் நீங்கள் எழுதும் போது நீங்கள் பர்சனலாக எழுதுங்க, ப்ரைவசியாக எழுதுங்க, தனியாக உட்காந்து எழுதுங்க. என்ன உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது தப்பான காரியமாக இருக்கலாம், விட முடியாத ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது வேணான்ற ஒரு விஷயத்தை எழுதிட்டு நீங்கள் ஏன் செய்கிறீங்க, அப்போ உங்கள் மைண்டில் சொல்லுங்கள், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம். இப்போ அதை வேணும்னு கேட்கும்போது எப்படி திரும்ப நம்பி கேட்கணும், இது நடக்க போகுது, அவ்வளோதான். அந்த இடத்துல எனக்கு குரு சொல்லுவாங்க பாருங்க, உனக்கு என்ன வேணுமோ அதை நம்பு, 100% நீ அச்சீவ் பண்ணுவ. இது நடக்க போகுது. சரியா? உன்னுடைய ரெக்வஸ்ட், நீ வைக்கிற அந்த பிரபஞ்ச ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா, இது வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ கடனோட கஷ்டத்தோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ நம்பிக்கையில்